அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஒரு அன்பா பண்பா பேசுறது, நான் நிறைய விஷயங்கள் சொல்றேங்க மேடம் அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நல் வாழ்த்துக்கள்ங்க. இப்போ ஆவணி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய சிறப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலாபலன், அதோட பரிகாரமும் சொல்கிறேங்க. இப்போ முகூர்த்த மாதமாக, சிறப்பான மாதமாக ஆவணி மாதத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 4 முகூர்த்தங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் நம்ம வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ கரிநாள், அதே போல் வளர்பிறையில் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, அதில் வர பிரதமை திதி, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, கிழமையில் ஒரு 2-3 நாள் போயிடும். ப்ளஸ் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அந்த முகூர்த்த தினம் குறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஜாதக பொருத்தம் கூட பார்த்துடலாம், முகூர்த்தம் குறிக்கிறதுங்கிற அத்தனை வேலை நமக்கு கொடுக்கும். அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா, 2 பேருக்கும் சரியான விஷயங்கள் அந்த நாளுக்கு நடக்குமா, அந்த சாந்தி முகூர்த்தமெல்லாம் நடத்துறதுக்கான நாள் குறிக்கிறது எல்லாமே ஒரு சிக்கலை ஒரு நாள் எடுத்துக்குவேன். கரெக்டாக நம்ம குறித்து அந்த டைமுக்கு பண்ணி கொடுக்கும் பொழுதுதான் அவங்களுடைய சந்ததி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்கரம் பெற்று மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள், கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது பகவான், செவ்வாய் புதன் மிதுனத்தில் இருக்குது, குரு உச்சம் பெற்று கடகத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள், சூரிய பகவான் தான் நம்மளுடைய பயிற்சியை வச்சுதான் நம்ம தமிழ் மாதத்தை சொல்றோம். அப்ப சிம்மத்தில பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். அப்ப எல்லாருமே இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு எடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவசியம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சந்தேகம் ஃபோன் பண்ணி கால் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி நேயர்களே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா பாரத பிரதமர் உடைய ராசிங்கும் போது ஒரு கெத்து தாங்க. ஆவணி மாதம் நமக்கு பிறந்தா சுப முகூர்த்தம், இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாமே எடுங்க. ஏன்னா குரு பார்க்கிறார், 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்படிங்கும்போது உங்க குழந்தைகளுக்கு இப்ப அந்த குரு பயிற்சி ஆனதுல இருந்தே படிப்படியான உயர்வுகள் வரும். அதே போல இந்த மாதம் பார்த்தீங்கன்னா முகூர்த்த மாதமாக வரனால கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கான திருமணம், உங்களுக்கு பேரம்பேத்தி பிறக்கிறது, இது மாதிரி பல குழந்தைகள்னால பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் சரியாகும். ஏதாவது மருமகன் சண்டை இதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. உடல் உபாதைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா, வயிறு சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், நரம்பை பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா இந்த செவ்வாய் புதன் கனெக்டிவ் ஆகுது. அதனால நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் கவனமா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். பொதுவாக உங்களுக்கு எதுவுமே கொஞ்சம் வேகம், கோபமெல்லாம் இருந்தாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்குவமும் அப்பப்போ வரும். உறவுகள் அப்படிங்கும் போது கொஞ்சம் அனுசரணையா போறது நல்லது. நிறைய விஷயங்கள் உங்களுடைய தடை தாமதம் இதெல்லாம் இருந்தது. இந்த ஆவணி மாதம் படிப்படியான வளர்ச்சி பாதையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சில சிக்கல்களை எல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம் கம்யூனிகேஷன்ல. அரசியல் சார்ந்து பல பிரச்சனைகள்லாம் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களா நிறைய பேத்துக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கெல்லாம் அனுபவமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் இந்த மாதம் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்பு. நம்ம எப்படி எடுக்கலாம், எப்படி அதை தீர்வுக்கு கொண்டு வரலாம், ஒரு சொல்யூஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறதுலாம் இந்த மாசம் உங்களுக்கு இறை அருளும் குரு அருளும் தரக்கூடிய அமைப்புல கிரக கோச்சார கிரகங்கள் இருக்குது. 4ஆம் இடத்துல ராகு இருக்கனால வண்டி வாகனம், இந்த டயர் பஞ்சர் ஆகிறது, அதே போல இன்ஜின் கோளாறு, இது மாதிரி 2 வீலரா இருக்கட்டும், 4 வீலரா, காரா இருக்கட்டும், எதா இருந்தாலும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். பலருக்கு அயல்நாடு, வெளியூர், வெளி மாநிலம் இது மாதிரி பிஸ்னஸ்க்கோ அல்லது தொழில் சார்ந்தோ போகக்கூடிய அமைப்புக்கெல்லாம் ரொம்ப அழகா வழிகாட்டக்கூடிய அமைப்புல ராகு பகவான் ஒரு சப்போர்ட்ல இருக்கிறாரு. விசா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாசம் நல்ல நாள் குறிச்சு கண்டிப்பா நீங்க அதற்கான முயற்சிகள்லாம் எடுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பயணம் அதிகமாக காட்டுது. நிறைய விஷயங்கள் தேடுதல் இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டமாக குரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. குருவை வச்சு நமக்கு எப்படின்னா குரு பகவான் அப்படிங்கும்போது சுபகிரகம் அப்படிங்கிற விஷயத்துல என்னன்னா தொழில், ஆயுள், ஆரோக்கியம், அதே போல திருமண பந்தத்தை கொடுக்கறது எல்லாமே நல்லா இருக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். அப்ப நம்மளுடைய முயற்சி சுறுசுறுப்பா இருக்கணும். கண்டிப்பா கவனமா மக்களிடையே நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு நல்லதா கொடுக்கும் பொழுது அது ஸ்ட்ராங்கா
அடித்தளமா வந்து நிறைய நல்லா போட்டுக்குங்க இந்த மாசம். அது எல்லாமே உங்களுக்கு கட்டமைப்பு சூப்பரா கொண்டு வரும். இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய நீங்க எதுல வேணாலும் முதலீடு போடக்கூடிய அமைப்புக்கு நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஜாதகத்தை ஒன் கிளான்ஸ் பார்த்துட்டு செய்யுங்க. புதிய தொழில் முயற்சி செய்யலாம். நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆவணி மாதம் இருக்கு. கந்த குரு கவசம் மட்டும் கேட்டுட்டே வாங்க. வியாழக்கிழமை குரு பார்க்கறனால கண்டிப்பா நான்வெஜ் எடுக்காதீங்க. ஜீவ சமாதி யாரையாவது போயிட்டு நீங்க வழிபாடு எடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கண்டிப்பா ஃபோன் பண்ணி கேளுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.